Good morning, welcome all. Good morning. இந்த போர்டை சரியாக வச்சுக்கிறேன். நேராகவே வர மாட்டேங்குது. ஓகே. குட் மார்னிங். போர்ட் கிளியராக தெரியுதுங்களா? வெல்கம் ஆல். குட் மார்னிங். குட் மார்னிங். வாய்ஸ் கிளியராக கேட்குதுங்களா? போர்டு கிளியராக தெரியுதுங்களா? குட் மார்னிங், வெல்கம் ஆல். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சரி, இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம வந்து ரெஸ்பிரேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு நாளைக்கு ரெஸ்பிரேஷன், நாளைக்கு சண்டே கிளாஸ் இருக்கு நமக்கு. ரெஸ்பிரேஷன் ஒன் ஷார்ட் வீடியோ நாளைக்கு சண்டே கிளாஸ் இருக்கு. இடையில ஒரு நாள் கிளாஸ் கேன்சல் பண்ணிட்டதுனால இந்த வீக்கில் நம்ம வந்து போர்ஷனை முடிக்கணும். நாளைக்கு ரெஸ்பிரேஷன் ஒன் ஷார்ட் வீடியோ வச்சுக்கலாம். நாளைக்கு டெஸ்ட்டும் இருக்குது. டெஸ்ட்டுக்கும் நீங்கள் வீக்கெண்ட் டெஸ்ட்டுக்கும் அடுத்த 2 சாப்டர் 11, 12வது சாப்டருக்கு படிச்சிருங்க. நாளைக்கு ஒரு ½ அன் அவர் அவ்வளோதான். ரொம்ப குட்டி கிளாஸ் தான் இருக்கும், ஒன் ஷார்ட் ரிவிஷன் காலையில். ஓகே, இப்போ ரெஸ்பிரேட்டரி பேலன்ஸ் ஷீட் பார்க்குறோம். ஒரு 3 டாபிக்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு. ரெஸ்பிரேட்டரி பேலன்ஸ் ஷீட், ஆம்பிபாலிக் பாத்வே அண்ட் இந்த ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் அப்படின்னு அந்த மூணு டாபிக் கடகடன்னு பார்த்துடலாங்க. ஸோ the respiratory balance sheet அப்படிங்கிறது it is possible to make calculations of net gain of ATP. ஸோ net gain of ATP அப்படிங்கிறது ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூலுக்கு ஃபார் எவ்ரி குளுக்கோஸ் மாலிக்யூல் ஆக்சிடைஸ்ட். ஸோ ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல் ஆக்சிடைஸ் ஆகும்போது C6H12O6 இதில் வந்து எப்படி 6 கார்பன் டை ஆக்சைடும் வெளியே வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதில் ஒவ்வொரு குளுக்கோஸ் மாலிக்யூல் ஆக்சிடைஸ் ஆகும்போதும் மொத்தம் எவ்வளோ ஏடிபி வருது அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணுறது பாசிபிள், முடியும். பட் இன் ரியாலிட்டி திஸ் கேன் ரிமைன் ஒன்லி அ தியரிட்டிக்கல் எக்ஸசைஸ். இது வந்து தியரிட்டிக்கல் எக்ஸசைஸ் தானே ஒழிய வித் எவிடன்ஸ், வித் ப்ராக்டிக்கல் இப்படிதான் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கிடையாது. These calculations can be made only on certain assumptions. அந்த assumptions என்னென்ன அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். First, there is a sequentially orderly pathway functioning. அதாவது sequential orderly pathway functioning அப்படிங்கிறது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிளைகாலிசிஸ் நடக்கணும். கிளைகாலிசிஸ்க்கு அடுத்தது பைருவிக் ஆசிட் வந்து ஆக்சிடேட்டிவ்லி டீகார்பாக்சிலேஷன் நடக்கணும். அதுக்கடுத்து கிரப் சைக்கிள் நடக்கணும். அதுக்கடுத்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், அந்த செயின் நடக்கணும். தென் கிளைகாலிசிஸ், கிரப் சைக்கிள், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், கிளைகாலிசிஸ், கிரப் சைக்கிள், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இந்த சீக்வன்ஸ்ல ஆர்டரா நடக்கணும். வித் ஒன் சப்ஸ்ட்ரேட் ஃபார்மிங் த நெக்ஸ்ட் அண்ட் வித் கிளைகாலிசிஸ், நம்ம சொன்னது கிளைகாலிசிஸ், டிசிஏங்கிறது தான் கிரப் சைக்கிள் அண்ட் தென் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். இந்த மூணு அடுத்தடுத்து ஒன் ஆஃப்டர் அனதர் நடக்கணும். இந்த அசம்ஷன் வச்சாதான் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ண முடியும் ஒரு குளுக்கோஸ்ல இருந்து எத்தனை ஏடிபி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு. The NADH synthesized in glycolysis is transferred into mitochondria and undergoes oxidative phosphorylation. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த செகண்ட் பாயிண்ட் யாரு? அசம்ஷன் அசியூம் பண்றோம், அப்படிதான் நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். கிளைகாலிசிஸ்ல நமக்கு என்னென்ன ஃபார்ம் ஆனிச்சு? 2 ஏடிபி ஃபார்ம் ஆனிச்சு, நெட் கெயின் 2 ஏடிபி ஃபார்ம் ஆனிச்சு. அப்புறம் 2 NADH ஃபார்ம் ஆனிச்சு. இந்த 2 NADHும் உங்களுக்கு மைட்டோகாண்ட்ரியாவுக்குள்ள வந்துடணும். மைட்டோகாண்ட்ரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகி வந்துடணும், டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துடணும். அண்ட் மைட்டோகாண்ட்ரியால வந்து இது ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் நடந்தா ஒரு NADHக்கு 3 ஏடிபி. அப்போ 2 NADHக்கு 6 ஏடிபிஸை கிளைகாலிசிஸ்ல சிந்தசிஸ் ஆன NADH ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இதுவும் அசம்ஷன்ல தான் கொடுத்துருக்காங்க. அசம்ஷன்ல ஓகே. none of the intermediates. சார் இன்டர்மீடியேட்ஸ்னா என்ன? ஒரு ரியாக்ஷன் நடக்குது, அந்த ரியாக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் கிரப் சைக்கிள்னு வச்சுக்கோமே, இது ஒரு இன்டர்மீடியேட். இது ஆல்பா கீட்டோ குளூட்டாரிக் ஆசிட் இஸ் இன்டர்மீடியேட், சக்சினிக் ஆசிட் ஒரு இன்டர்மீடியேட், மேலிக் ஆசிட் ஒரு இன்டர்மீடியேட், சிட்ரிக் ஆசிட் ஒரு இன்டர்மீடியேட் தான்.
அசிடைல் கோஎன்சைமும் ஆக்ஸிலோலாஸ்டிக் ஆசிடும் ஜாயின் பண்ணி வருது. பட் இது என்னவாயிடுது, திருப்பி ஆல்பா கீட்டோ குளுட்டாரிக் ஆசிடா ஒரு கார்பன் டை ஆக்சைடை வெளியே அனுப்பி மாறிடுது. இது ஒரு 5 கார்பன் காம்பவுண்ட் பார்த்தோம். இதுல இருந்து திருப்பி ஒரு கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிட்டு சக்சினிக் ஆசிட்ங்கிற 4 கார்பன் காம்பவுண்ட் வருது. ஸோ இது எல்லாமே இன்டர்மீடியேட். ஈவன் கிளைகாலிசிஸ்ல ஃபார்ம் ஆகிறதெல்லாம் இன்டர்மீடியேட் தான். ஸோ இடையில ஃபார்ம் ஆகிறது. None of the intermediates in the pathway are utilized to synthesis any other compound. ஏன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க பார்ப்போம், ஆல்பா கீட்டோ குளுட்டாரிக் ஆசிட் திடீர்னு இந்த பாத்வே விட்டு வெளியே போயிடுச்சுன்னா இதோட பாத்வே ஸ்டாப் ஆயிடும். இதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகிற ஏடிபி என்ஏடிஹெச் என்ன வருது? அப்போ நம்ம ஒரு குளுக்கோஸ்ல இருந்து எத்தனை ஏடிபி ஃபார்ம் ஆகுங்கிறத கால்குலேஷன்ல ப்ராப்ளம் வரும். அதனால ஒரு இன்டர்மீடியேட் கூட பாத்வேவை விட்டு வெளியே போகக்கூடாது. வெளியே போயிட்டா இந்த பாத்வே இதோட நின்று போயிடும். கிரப் சைக்கிள் ஆல்பா கீட்டோ குளுட்டாரிக் ஆசிட் வெளியே போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், வேற ஃபங்க்ஷன் பண்ண போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இங்க ஃபர்தரா எந்த ரியாக்ஷனும் நடக்காது. ஈவன் ஆக்ஸிலாஸ்டிக் ஆசிட் கூட திருப்பி ரீஜென்ரேட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். அதனால தேர்டா அவங்க என்ன சொல்றாங்க, தேர்ட் அசம்ஷன், எந்த இன்டர்மீடியேட்டும் சைக்கிளை விட்டு வெளியே போகல, பாத்வேவை விட்டு வெளியே போகல. ஓகே, ஒன்லி குளுக்கோஸ் இஸ் பீயிங் ரெஸ்பயர்டு. இந்த இடத்துல ரெஸ்பிரேஷனுக்கு குளுக்கோஸ் மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. குளுக்கோஸே இல்லாத சமயத்துல இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் விரதம் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அப்போ நமக்கு தேவையான அளவுக்கு ஃபுட் இன்டேக் இல்லை அப்படிங்கல நம்ம உடம்புல இருக்க புரோட்டீன், ஃபேட் இதெல்லாம் கூட ரெஸ்பிரேஷனுக்கு யூஸ் ஆகும். ஸோ நோ அதர் ஆல்டர்னேட்டிவ் சப்ஸ்ட்ரேட்ஸ். குளுக்கோஸ்க்கு பதிலாக வேற எந்த சப்ஸ்ட்ரேட்டும், நமக்கு தெரியும் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் அப்படின்னா குளுக்கோஸ் காமனா யூஸ் ஆகிறது. சம்டைம்ஸ் ரேரா புரோட்டீன் அண்ட் ஃபேட் கூட யூஸ் ஆகும். ஆனா குளுக்கோஸை தவிர வேற எந்த மாற்று சப்ஸ்ட்ரேட்டும் வரக்கூடாது. So no other alternative substrate are entering in the pathway at any of the intermediary stage. Intermediary stage அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, 3 ஸ்டேஜ் படித்தோம் மெயினா, கிளைகாலிசிஸ், கிரப் சைக்கிள் அண்ட் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். இதுல கிரப் சைக்கிள் தான் இன்டர்மீடியரி சைக்கிள். ஸோ இன்டர்மீடியரி ஸ்டேஜஸ், அதுல நிறைய ஸ்டேஜஸ்லாம் வருது. ஸோ இன்டர்மீடியரி ஸ்டேஜஸ்ல வேற எந்த பாத்வேலையும் வேற எந்த ஒரு மெட்டீரியலும் இடையில வந்துடக்கூடாது. ஸ்ட்ரிக்டா கிளைகாலிசிஸ், குளுக்கோஸ் பைருவிக் ஆசிடா பிரேக் டவுன் ஆகுறது, அப்புறம் பைருவிக் ஆசிட் ஆக்சிடேட்டிவ்லி டீகார்பாக்சிலேஷன் ஆகுறது, அது கிரப் சைக்கிள்ல என்டர் ஆகுது, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இந்த 4 பர்ஃபெக்டா நடக்கணும். அதுல இடையில யாரும் வெளியே போகக்கூடாது, யாரும் உள்ள வரக்கூடாது. அப்படி இருந்தாதான் நம்ம ஒரு குளுக்கோஸ்ல இருந்து எத்தனை ஏடிபி ஃபார்ம் ஆகுங்கிறத கால்குலேட் பண்றதுக்கு பாசிபிள். இல்லைன்னா பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ இந்த 4 அசம்ஷனும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சீக்வன்ஸ்லி ஆர்டர்லி பாத்வேவா நடக்கணும். கிளைகாலிசிஸ், டிசிஏ சைக்கிள், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், அந்த சிஸ்டம் இது நடக்கணும். அண்ட் தென் என்ஏடிஹெச் வந்து கிளைகாலிசிஸ்ல 2 ஃபார்ம் ஆனிச்சு இல்லையா, அது மைட்டோகாண்ட்ரியாவுக்கு வந்து ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன்ல இன்வால்வ் ஆனாதான் நீங்க ஒரு குளுக்கோஸ்ல இருந்து எத்தனை ஏடிபி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண முடியும். இன்டர்மீடியேட்ஸ் எதுவுமே எனி கெமிக்கல் கிளைகாலிசிஸ்ல இருந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்குள்ள போறதுக்குள்ள இடையில ஃபார்ம் ஆகிற எல்லா காம்பவுண்டும் இன்டர்மீடியேட்ஸ் தான். குளுக்கோஸ்க்கு அப்புறம் ஃபார்ம் ஆகிற எல்லாம் இன்டர்மீடியேட்ஸ் தான். அவங்க யாரும் பாத்வேவை விட்டு வெளியே போகக்கூடாது, வேற எதுக்கும் யூஸ் ஆகக்கூடாது. குளுக்கோஸ் மட்டும்தான் ரெஸ்பிரேஷன்ல சப்ஸ்ட்ரேட்டா இருக்கணும், வேற எந்த சப்ஸ்ட்ரேட்டும் வரக்கூடாது. அதே போல இன்டர்மீடியரி ஸ்டேஜஸ்லயும் நமக்கு வந்து குளுக்கோஸை தவிர வேற எந்த சப்ஸ்ட்ரேட்டும் என்டர் ஆகக்கூடாது. இந்த 4 அசம்ஷனை வச்சாதான் நீங்க வந்து என்ன பண்ண முடியும், ஒரு குளுக்கோஸ்ல இருந்து எத்தனை ஏடிபி வருது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண முடியும். ரெஸ்பிரேட்டரி பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது என்ன, ஒரு குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் ஆயிருக்கு, அதனால எத்தனை ஏடிபி கெயின் ஆனிச்சுங்கிறது தான் ரெஸ்பிரேட்டரி பேலன்ஸ் ஷீட், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, பட் this kind of assumptions are not really valid in a living system. Actually இந்த மாதிரி assumption வந்து இதுக்கு valid கிடையாது தான், வேலிட் கிடையாது, லிவிங் சிஸ்டத்துல வேலிட் கிடையாது. பட் ஒரு குளுக்கோஸ்ல இருந்து எத்தனை ஏடிபி வருதுன்னு சொல்றதுக்கு அந்த 4 அசம்ஷனை வச்சுதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆல் பாத்வேஸ் ஒர்க் சைமல்டேனியஸ்லி. கிளைகாலிசிஸ் நடந்துகிட்டு இருக்கும் போதே கிரப் சைக்கிள் ஏற்கனவே சிந்தசிஸ் பண்ண பைருவிக் ஆசிடை வச்சு நடந்துகிட்டு இருக்கும். கிரப் சைக்கிள் நடந்துகிட்டு இருக்கும் போதே அதுல ஃபார்ம் ஆன என்ஏடிஹெச், ஏடிபி, எஃப்ஏடிஹெச் இதெல்லாம் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்குள்ள போய் அது நடந்துகிட்டு இருக்கும். ஸோ ஒரு கம்பெனி ரன் ஆகிற மாதிரி தான். ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலை இருக்குன்னா அந்த தீக்குச்சி தயாரிக்கிற இடத்துல தீக்குச்சி தயாரிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஆல்ரெடி தயாரிச்ச தீக்குச்சில மருந்து பூசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மருந்து ஆல்ரெடி தயாரிச்சு வச்சவங்க திருப்பி மருந்து புதுசா தயாரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. எவ்ரி ஒர்க் கோஸ் சைமல்டேனியஸ்லி. அந்த மாதிரி
கிளைகாலிசிஸ் நடந்துகிட்டு இருக்கும் போதே ஆல்ரெடி தயாரிச்ச பைருவிக் ஆசிடை வச்சு கிரப் சைக்கிள் நடந்துகிட்டு இருக்கு. கிரப் சைக்கிள் நடந்துகிட்டு இருக்கும் போதே கிளைகாலிசிஸ் கிரப் சைக்கிள்ல ஃபார்ம் ஆன NADH FADH எல்லாம் மைட்டோகாண்ட்ரியால ஆக்சிடேட்டிவ்லி பாஸ்பாரிலேஷன் நடந்துகிட்டு இருக்கு ETSல. ஸோ எவ்ரி ஒர்க் இஸ் சைமல்டேனியஸ்லி கோயிங் ஆன். கிளைகாலிசிஸ் முடிஞ்சாதான், கிளைகாலிசிஸ் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் தான் கிரப் சைக்கிள் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் தான் ETS கிடையாது. எவ்ரிதிங் இஸ் கோயிங் சைமல்டேனியஸ்லி கோயிங் ஆன் அப்படின்னு தான் அர்த்தம். And do not take place one after another. ஒண்ணுக்கு அடுத்து இன்னொன்னு நடக்கிறது இல்ல. Substrates enter the pathways and are withdrawn from it as and when necessary. So substrates வந்து பாத்தீங்கன்னா அது இன்டர்மீடியேட்ஸா இருக்கலாம், பிகினிங்ல வரதா இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம். தேவையானப்போ உள்ள வரும், தேவையில்லாதப்ப வெளியே போயிடும். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்மீடியேட்ஸும் இடையில உள்ள போது அந்த அசம்ஷனுக்கு ஆப்போசிட்டா சொல்றாங்க. ஆக்சுவலி அசம்ஷன்ங்கிறதுக்கு நம்ம கற்பனை பண்ணி வைக்கிறோம், பட் அந்த மாதிரி எதுவும் இல்லை இங்க. So next, ATP is utilized as and when needed. இடையில ATP தேவைப்படலாம் யூஸ் ஆகிக்கும். எக்ஸாம்பிளுக்கு கிரப் சைக்கிள்ல சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பாரிலேஷன் நடந்து அந்த சக்சினைல் கோஏ ஃபார்ம் ஆகும்போது ஆல்பா கீட்டோ குளுட்டரிக் ஆசிட்ல இருந்து சக்சினைல் கோஏ ஃபார்ம் ஆகும்போது ஒரு ATP ஃபார்ம் ஆனிச்சுன்னு பார்த்தோமா, GTP ஃபார்ம் ஆகி அப்புறம் ATP ஃபார்ம் ஆனிச்சுன்னு அதுல தேவைப்படல யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுல 38 ATP அதெல்லாம் சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் அதுல இருந்து எடுத்து யூஸ் பண்றது அந்த மாதிரிலாம் கிடையாது. எப்பப்பெல்லாம் ATP தேவையோ அப்பப்பெல்லாம் ATP யூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, எங்க இருந்து வேணாலும். என்சைமேட்டிக் ரியாக்ஷன்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை மல்டிபிள் மீன்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், எல்லா இடத்துலயும் என்சைம் தான், என்சைமேட்டிக் ரியாக்ஷன் தான். எல்லா ஆல் ரியாக்ஷன்ஸ் ஆர் என்சைமேட்டிக் ரியாக்ஷன்ஸ். அப்போ இந்த என்சைமை கண்ட்ரோல் பண்றது டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியானா ரெஸ்பிரேஷன் ரேட் குறைஞ்சு போயிடும். டெம்பரேச்சர் ரொம்ப குறைஞ்சு போனாலும் ரெஸ்பிரேஷன் ரேட் குறைஞ்சிரும். மாடரேட் டெம்பரேச்சர்ல தான் ரெஸ்பிரேஷன் ரேட் வந்து நாமினலா இல்ல மேக்ஸிமம் லெவல்ல இருக்கும். Yet it is useful to do this exercise to appreciate the beauty and efficiency of living system in extraction and storing energy. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, இந்த எக்ஸசைஸ் அப்படிங்கிறது என்னன்னா அசம்ஷன், அந்த 4 அசம்ஷனையும் நம்ம எடுத்துக்கிறது ஓகே தான். ஏன்? பியூட்டி அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் த லிவிங் சிஸ்டம், பியூட்டி அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் த லிவிங் சிஸ்டம் இன் எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் ஸ்டோரிங் எனர்ஜி. குளுக்கோஸ்ல இருந்து எவ்வளோ ATP தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க, எப்படி அதை ஸ்டோர் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பியூட்டியை அப்படி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு எவ்வளவு எஃபிஷியன்சி இருக்கு, ஆற்றல், அவங்களுக்கு எனர்ஜி எவ்வளோ எஃபிஷியன்சி கெப்பாசிட்டி எல்லாம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அந்த அசம்ஷனை எடுத்துக்கிறோம். இந்த எக்ஸசைஸ்ங்கிறது நம்ம அசியூம் பண்றது தான் எக்ஸசைஸ். இந்த மாதிரி இந்த பாயிண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நல்லா சொல்லியிருப்பாங்க. இந்த அசம்ஷன்லாம் கண்டிப்பா வேலிட் கிடையாது. இருந்தாலும் அந்த அசம்ஷனை எடுத்துக்கிறீங்க, அந்த 4 அசம்ஷனையும். ஏன்? ஆக்சுவலா ஒரு குளுக்கோஸ்ல இருந்து எவ்வளவுதான்ப்பா எனர்ஜி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்படுது அண்ட் எவ்வளவுதான் ஸ்டோர் பண்ணப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஹென்ஸ் தேர் கேன் பி நெட் கெயின் ஆஃப் 38 ATP. இந்த புக்கு 2023 புக்கு, 20 லேட்டஸ்ட் எடிஷன். இந்த புக்கு லேட்டஸ்ட் எடிஷன். உங்களுக்கு நீங்க வந்து நீட் கொஸ்டின் கேட்கறாங்க அப்படிங்கிற பட்சத்துல நீட் கொஸ்டின்ல உங்களுக்கு ஆன்சர் எதை பேஸ் பண்ணி ஆன்சர் கொடுப்பாங்க அப்படின்னா NCERT லேட்டஸ்ட் எடிஷன் புக்கை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. நீங்க லாஸ்ட் எடிஷன், நான் 2020 எடிஷன்ல பார்த்தேன், 2018 எடிஷன்ல பார்த்தேன்னா அதை ப்ரூஃப் எடுத்து வச்சு அனுப்புனீங்கன்னா கூட மார்க் கொடுக்க மாட்டாங்க. இந்த இடத்துல இதை ஏன் நான் மென்ஷன் பண்றேன் அப்படின்னா பழைய NCERTல 36 ATPன்னு இருக்கும், பட் நியூ NCERTல 38 ATP. மீன்ஸ் 2020க்கு அப்புறம் உள்ள எடிஷன்லாம் 38 ATP இருக்கும். 2019க்கு முன்னாடி இருக்கிறதுல 36 இருக்கும். பட் நமக்கு 38 ATP தான். ரீசன்ட் எடிஷன் புக்கை வச்சு நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன். 38 ATPs தான், மறந்துடாதீங்க. ஒரு குளுக்கோஸ்ல இருந்து நமக்கு நெட் கெயின் நிகர லாபம், நெட் கெயின் 38 ATP. ஒரு குளுக்கோஸ் கம்ப்ளீட்டா ஆக்சிடைஸ் ஆனா கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு தெரியணும்லங்க. ஆன்சர் மட்டும் தெரிஞ்சா எப்படி, கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? ஒரு குளுக்கோஸை கம்ப்ளீட்டா ஆக்சிடைஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணா எனர்ஜி எவ்வளவு கிடைக்குது? 38 ATP நெட் கெயின் கிடைக்குது. 38 மாலிகூல்ஸ் டியூரிங் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ஆஃப் 1 மாலிகூல் ஆஃப் குளுக்கோஸ். ஒரு குளுக்கோஸ், இப்ப நான் திருப்பி சொல்றேன், இந்த ரெஸ்பிரேட்டரி பேலன்ஸ் ஷீட் உங்களுக்கு இங்க நான் வரைஞ்சு காமிக்கிறேன். ஒரு குளுக்கோஸ், ஓகேங்களா? கிளைகாலிசிஸ் நடந்துச்சு, எல்லாத்தையும் நம்ம நெட் கெயின் தான் போட போறோம். எத்தனை ATP ஃபார்ம் ஆனிச்சுன்னு இங்கே எழுதிக்கலாம், எத்தனை NADH ஃபார்ம் ஆனிச்சுன்னு இங்கே எழுதிக்குங்க, அப்புறம் எத்தனை FADH ஃபார்ம் ஆனிச்சுன்னு எழுதுங்க.
NADH னா NADH plus H plus. ஓகேங்களா? அதை நான் சும்மா அப்படி எழுதியிருக்கேன். ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ நல்லா பாருங்க. ஓகே, கடைசியா டோட்டல் ஏடிபி, ஒவ்வொரு சைக்கிள்லையும் டோட்டல் ஏடிபி எவ்வளோட எழுதிக்கலாம். ஓகேங்களா? கிளைகாலிசிஸ் நடந்துச்சு. கிளைகாலிசிஸ்ல எனக்கு டைரக்டா நெட் கெயினா 2 ஏடிபி கிடைச்சது. நெட் கெயினா 2 ஏடிபி கிடைச்சது, 2 NADH கிடைச்சது. ஆக்சுவலி 4 ஏடிபியில் 2 என்ன ஆனிச்சு, ஃபர்ஸ்ட் பாத்வேல ஃபர்ஸ்ட் 4 ஸ்டெப் நடக்கும்போது அதில் செலவாகி போச்சு. செலவாகி போனதை மைனஸ் பண்ணால் 4 2 போயிடுச்சுன்னா 2 ஏடிபி. புரியுது இல்லைங்களா? ஓகே, 2 ஏடிபி 2 NADH. வேணும்னா நான் உங்களுக்கு டயக்ராம கடகடன்னு பார்த்துட்டு வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிலேலாம் ஆகாது. இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஏடிபி செலவானுச்சு, இங்கே ஒரு ஏடிபி செலவானுச்சு. இங்கே 2 3 கார்பன் காம்பவுண்ட் இருக்காங்க. இனிமேல் இருக்கிறதெல்லாம் 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்கே 2 ஏடிபி ஃபார்ம் ஆனிச்சு, இங்கே 2 ஏடிபி ஃபார்ம் ஆனிச்சு. அப்போ 4 ஏடிபி. இங்கே 2 NADH ஃபார்ம் ஆனிச்சு, 2 NADH 4 ஏடிபி. 4 ஏடிபியில் 2 செலவானுச்சு. பாருங்க, ஏடிபி உள்ள போய் ஏடிபி வெளியே வந்திருக்கு, இங்கே ஏடிபி உள்ள போய் ஏடிபி வெளியே வந்திருக்கு. அப்போ இது ஏடிபி ஃபார்ம் ஆயிருக்கு, இங்கே செலவாயிருக்கு. 2 ஏடிபி செலவானதை இங்கே 4ஓட மைனஸ் பண்ணா எனக்கு 2 ஏடிபி கிடைச்சது, 2 NADH கிடைச்சது. திருப்பி சொல்றேன், இங்கே ஏன் சார் 2 போடுறீங்க, இங்கே 1 தான் போடுறீங்க? இது ஒரு தடவை நடக்குது, பட் இங்கே 2 தடவை நடக்கும். இங்கே நடக்கிறது இங்கேயும் நடக்கும். ஏன்னா டைஹைட்ராக்சி எஸ்டோன் பாஸ்பேட் திருப்பி கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட்டா மாறி இந்த ரியாக்ஷன் பூரா இங்கே நடக்கும். அதனால தான் அவன் இங்கே கொடுத்துட்டான் 2 டைம்ஸ் 2 டைம்ஸ் 2 டைம்ஸ் 2 டைம்ஸ்னு. ஆனால் ப்ராடக்டை மட்டும் 2 டைம்ஸ்னு கொடுக்கல, நம்ம அதுக்கும் 2 டைம்ஸ் கொடுத்துக்கணும். அப்போ 4 ஏடிபியில் 2 போயிடுச்சு, 2 ஏடிபி 2 NADH எனக்கு கிடைச்சிது. ரெஸ்பிரேட்டரி பாத்வேல கிளைகாலிசிஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து கிரப் சைக்கிளில் உங்களுக்கு தெரியும், கிரப் சைக்கிளில் நம்ம பார்த்தோம். கிரப் சைக்கிளுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட். அது கிரப் சைக்கிள் டயக்ராம்லேயே இருக்கும், நான் காமிக்கிறேன். So this is the oxidative decarboxylation of pyruvic acid. 2 பைருவிக் ஆசிட் உள்ள வந்துச்சு, 2 அசிட்டைல் கோஎன்சைம் A, ஒரு குளுக்கோஸ்ல இருந்து 2 பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும்லங்க. அப்போ இங்க 2 NAD 2 NADH. அப்போ ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் நான் இங்க எழுத போறேன். ஓகே, இங்க தான் நெட் கெயின் எழுதிருக்கோம். ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட், அதுல எனக்கு 2 NADH கிடைச்சது. ஓகே, அடுத்து கிரப் சைக்கிள் ஆர் TCA சைக்கிள். கிரப் சைக்கிள்ல அதையும் நீங்க எல்லாத்தையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணும். ஏன் 2ஆல மல்டிப்ளை பண்ணும்? ஏன்னா 2 பைருவிக் ஆசிட், 2 அசிடைல் கோஏ, 2 சிட்ரிக் ஆசிட், 2 NADH 2 NADH 2 NADH. அப்ப 2 4 6. அப்புறம் இந்த GTP என்னவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்? ATP, சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பாரிலேஷன். 2 GTPனா 2 ATP. இங்கே FADH 2 FADH. ஸோ 2 FADH 2 4 6 NADH 2 ATP. உங்களுக்கு புரியும், நேற்று கிளாஸை கவனிச்சவங்களுக்கு புரியும். ஓகே, சரி. அப்போ கிரப் சைக்கிள்ல எனக்கு டைரக்டா 2 ATP கிடைச்சது, இதுல ATP வரல, இங்க FADH வரல. 6 NADH கிடைச்சது, 2 FADH கிடைச்சது. ஓகேங்களா? சரி, இப்போ எல்லாத்தையும் ஏடிபியா கன்வெர்ட் பண்ணி எழுதுங்க. ஒரு NADH எத்தனை ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணும்? எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல படிச்சோம், 3 ஏடிபியை ஃபார்ம் பண்ணும். அப்ப 2 3s are 6. இங்க ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன்லயும் 2 NADH 6 ATP. இங்க 6 3s are 18 ATPs. இங்க ஒரு FADH ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன்ல எத்தனை ஏடிபியை கொடுக்கும்? 2 ஏடிபியை கொடுக்கும். நேற்று படிச்சது ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அப்போ 2 FADH 4 ஏடிபியை கொடுக்கும். இப்போ நம்ம கால்குலேஷனை ஆரம்பிப்போம். கிளைகாலிசிஸ்ல 2 ஏடிபி பிளஸ் 6 ஏடிபி, 8 ஏடிபி டோட்டலா எனக்கு கிளைகாலிசிஸ்ல. ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன்ல 6 ஏடிபி. கிரப் சைக்கிள்ல 2 பிளஸ் 18 20 பிளஸ் 4 24 ஏடிபி, மொத்தம் 38 ஏடிபி. இதுதான் ரெஸ்பிரேட்டரி பேலன்ஸ் ஷீட். இந்த 38 இப்படிதான் வந்துச்சு. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. This is how 38 ATPs are produced from oxidation of one molecule of glucose. ஆனா இந்த இடத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், திருப்பி நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும், இது வந்து 4 அசம்ஷனை பேஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம்.
அந்த 4 அசம்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்குங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் அசம்ஷன், செகண்ட் அசம்ஷன், தேர்ட் அசம்ஷன், ஃபோர்த் அசம்ஷன். ஓகே, ரெஸ்பிரேட்டரி பேலன்ஸ் ஷீட் ஓவர். இப்போ now let us compare fermentation and aerobic respiration. ஃபர்மெண்டேஷனையும் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனையும் கம்பேர் பண்ண போறோம். ஃபர்மெண்டேஷன்ல ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல ஒரு குளுக்கோஸ்ல இருந்து 38 ஏடிபி ஃபார்ம் ஆனிச்சு. ஃபர்மெண்டேஷன்ல உங்களுக்கு ஒரு குளுக்கோஸ்ல இருந்து 2 ஏடிபி தான் ஃபார்ம் ஆகும். ஏன்? ஒய்? குளுக்கோஸ் கம்ப்ளீட்டா ஆக்சிடைஸ் ஆகாது, அதுதான் ரீசன். ஓகே, எதுல? ஃபர்மெண்டேஷன்ல. Fermentation accounts for only a partial breakdown of glucose, whereas in aerobic respiration, glucose is completely oxidized or degraded or broken down to carbon dioxide and H2O. In fermentation, there is a net gain of only 2 molecules of ATP. இது நிறைய ஸ்டூடெண்ட் என்கிட்ட கேட்டிருக்காங்க. நீட் கொஸ்டின்ல இந்த கேள்வி கேட்கறான், எனரோபிக் ரெஸ்பிரேஷன்ல நெட் கெயின் ஆஃப் ஏடிபி எவ்வளோ அப்படின்னு. என்கிட்ட எவ்ரி இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற கொஸ்டின் என்னன்னா, சார் ஃபர்மெண்டேஷன் ஆர் எனரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு 2 ஏடிபி வரும்னு எங்க கொடுத்துருக்காங்க? இங்க கொடுத்துருக்காங்க. எனக்கே சில சமயம் கன்ஃபியூஷன் வந்துடும், கொடுத்துருக்காங்களா? நாங்க என்ன பண்ணுவோம், இந்த எனரோபிக் ரெஸ்பிரேஷன் ஒரு ஸ்டெப் இருக்கும்ல, இதை எடுத்து பார்ப்போம். இங்க எங்கேயுமே 2 ஏடிபி கொடுக்கலையேப்பா, வேறவர் நம்ம எங்க செக் பண்ணி பார்த்தாலும் 2 ஏடிபி கொடுக்கலையே எனரோபிக் ரெஸ்பிரேஷன். என்ன இதுதான் எனரோபிக் ரெஸ்பிரேஷன்? ஃபர்மெண்டேஷன். ஃபர்மெண்டேஷன்ல எங்கப்பா 2 ஏடிபி கொடுத்துருக்காங்க? 7% கொடுத்துருக்கான். ஆனா ஒன்லி 7% கொடுத்துருக்கான். ஆனா 2 ஏடிபின்னு எங்க கொடுத்துருக்கான்? இங்க பாருங்க, 7% ஆஃப் த எனர்ஜி தான் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்கான். ஆனா 2 ஏடிபி எங்கப்பா கொடுத்துருக்கான்னு சொல்லி குழம்புவோம். ஆனா இங்க இருக்கு, மறந்துடாதீங்க, இங்க இருக்கு. ஃபர்மெண்டேஷன் ஆர் எனரோபிக் ரெஸ்பிரேஷன்ல 2 ஏடிபி தான் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது இங்க இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஒரு குளுக்கோஸ் மாலிகுலை டிகிரேட் பண்ணும்போது பைருவிக் ஆசிடா மாறுது. அந்த பைருவிக் ஆசிட் திருப்பியும் ஃபர்மெண்டேஷனுக்குள்ள போனுச்சு அப்படின்னா உங்களுக்கு 2 ஏடிபி கிடைக்குது. ஓகே, மெனி மோர் மாலிகூல்ஸ் ஆஃப் ஏடிபிஸ் ஆர் ஜெனரேட்டட் அண்டர் ஏரோபிக் கண்டிஷன். ஏரோபிக் கண்டிஷன்ல தான் 38 ஏடிபி ஃபார்ம் ஆகுது, நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம். 2 எங்க இருக்கு, 38 எங்க இருக்கு? நெட் கெயின் ஆஃப் 38 ஏடிபி நம்ம கொடுத்துட்டோம். சரி, NADH is oxidized to NAD plus rather slowly in fermentation. So fermentation is a slow process. இது நீட்ல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. Fermentation is a very slow process. However, the reaction is very vigorous in case of aerobic respiration. So aerobic respiration ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். So fermentation is a slow process. Assess and reasonல கேட்பாங்க. Aerobic respiration is a vigorous process. Vigorousனா அன்இமேஜினபிள், இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்பீடா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரி, நெக்ஸ்ட் ரெஸ்பிரேட்டரி பேலன்ஸ் ஷீட் திருப்பி வருது. ஓகே, ஒரு நிமிஷம், தெரியாம வச்சிருப்பேன். ஓகே, அண்ட் ஆம்பிபாலிக் பாத்வே. இப்போ நெக்ஸ்ட் ஆம்பிபாலிக் பாத்வே. குளுக்கோஸ் இஸ் த ஃபேவர்டு சப்ஸ்ட்ரேட் ஃபார் ரெஸ்பிரேஷன். குளுக்கோஸ் இஸ் த ஃபேவர்டு சப்ஸ்ட்ரேட் ஃபார் ரெஸ்பிரேஷன். சப்ஸ்ட்ரேட்னா சொன்னோம், ஈக்குவேஷன் எழுதும் போது லெஃப்ட் சைட்ல எழுதுறது தான் சப்ஸ்ட்ரேட், ரைட் சைட்ல வருது ப்ராடக்ட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபேவரபிள் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் யாருன்னா குளுக்கோஸ் தான். ஆல் கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் யூஸ்வலி ஃபர்ஸ்ட் கன்வெர்டட் இன்டு குளுக்கோஸ் பிஃபோர் தே ஆர் யூஸ்ட் ஃபார் ரெஸ்பிரேஷன். அதர் சப்ஸ்ட்ரேட்ஸ் கேன் ஆல்சோ பி ரெஸ்பயர்ட். என்ன சொல்றாங்க, கார்போஹைட்ரேட்ஸ், ஆல் கார்போஹைட்ரேட்ஸ்ங்களா பிளான்ட்ல மோஸ்ட்லி என்னென்ன ஃபார்ம்ல இருக்கும்? சுக்ரோஸ் ஃபார்ம்ல டிரான்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கும் குளுக்கோஸ். ஸ்டார்ச் ஃபார்ம்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ டிரான்ஸ்போர்ட்டட் அஸ் சுக்ரோஸ், ஃப்ளோயத்தில் எடுத்தா சுக்ரோஸ் இருக்கும், ஸ்டோரேஜ் ரீஜன்ல எடுத்தா ஸ்டார்ச் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த ஃபார்ம்ல கார்போஹைட்ரேட்ஸ் இருந்தாலும் அது முதல்ல குளுக்கோஸா கன்வெர்ட் ஆயிடணும் ரெஸ்பிரேஷனுக்குள்ள போறதுக்குள்ள. ஓகே, அதர் சப்ஸ்ட்ரேட்ஸ் கேன் பி ரெஸ்பயர்ட் as has been mentioned earlier. அந்த அசம்ஷனுக்கு நம்ம அசம்ஷன் படிலாம் நடக்காது, குளுக்கோஸ் மட்டும் தான் ரெஸ்பிரேஷன் ஆகணும்னு நம்ம அசம்ஷன்ல சொன்னோம். ஆனா அசம்ஷன்ல இருக்க மாதிரிலாம் நடக்காதுன்னு சொன்னோம்ல, அதுதான். But then they do not enter the respiratory pathway at first step. இப்போ வந்து பாருங்க, இந்த டயக்ராம்ல இருக்க மாதிரி, அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்டர் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஃபேட்ஸும் என்டர் ஆகலாம், ப்ரோட்டீனும் என்டர் ஆகலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல. அதுதான் இவங்க சொல்றாங்க. See figure 14.6.
to see the points of entry of different substrates in the respiratory pathway, fats would need to be broken down into glycerol and fatty acids. First, if fatty acids were to be respired, they would first be degraded to acetyl coenzyme A and enter the pathway. நல்லா பார்த்துக்குங்க. ஃபேட்டி ஆசிட்ஸ், இதில் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ரெஸ்பிரேஷனுக்குள்ளே போகணுன்னா அசிட்டைல் கோஎன்சைமாக உள்ளே போகணும். நீட் கொஷின் இந்த இடத்துல ஃபேட் ஆர் ஃபேட்டி ஆசிட் இந்த ரெண்டில் எதை கொடுத்தாலும் உங்களுக்கு ரெஸ்பிரேஷனுக்குள்ள என்ன காம்பவுண்டாக இவங்க என்ட்ராக முடியும்? அசிட்டைல் கோஏ. அசிட்டைல் கோஏ இந்த டயக்ராமை பார்த்துக்குங்க. ஃபேட் இருக்குது, ஃபேட் வந்து ஃபேட்டி ஆசிடாகவும் கிளிசராலாகவும் பிரேக் டவுன் ஆகுது. ஃபேட்டி ஆசிட் டைஹைட்ராக்சி அசிட்டோன், சாரி இந்த இடத்துல ஒரே நிமிஷம், கிளிசரால் டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட்டாக மாறலாம். ஆனால் ஃபேட்டி ஆசிட் என்னவா மாறும்? ஃபேட்டி ஆசிட் வந்து உங்களுக்கு தெளிவாக லைன் கொடுத்துட்டாங்க. அசிட்டைல் கோஎன்சைமாக மாறினாதான் ரெஸ்பிரேஷனுக்குள்ளே போகும். ரெஸ்பிரேஷனுக்குள்ளே போகும். கிளிசரால் விட்டுருங்க, ஃபேட்டி ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். ஃபேட்ஸ் வந்து ஃபேட்டி ஆசிட் ப்ளஸ் கிளிசராலாக மாறுது பிரேக் டவுன் ஆகும்போது. அதில் ஃபேட்டி ஆசிட் ரெஸ்பிரேட்டரி செயின்குள்ளே என்டர் ஆகணும், ரெஸ்பிரேட்டரி பாத்வேல என்டர் ஆகணும்னா அசிட்டைல் கோஎன்சைம் ஏவா மாறினாதான் ரெஸ்பிரேஷனுக்குள்ளேயே என்டர் ஆகும், இல்லைனா என்டர் ஆகாதுங்க. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. Glycerol would enter the pathway after being converted into phosphoglyceraldehyde. PGAL னா phosphoglyceraldehyde. இப்போ கொஸ்டின்ல கேட்பாங்க, ஃபேட்டு உள்ள டைரக்டா என்டர் ஆக போறது இல்லை, ஃபேட் வந்து கிளிசரால் அண்ட் ஃபேட்டி ஆசிடா முதல்ல பிரேக் டவுன் ஆகும். ஃபேட்டி ஆசிட் ரெஸ்பிரேஷனுக்குள்ள என்டர் ஆகணும்னா அசிட்டைல் கோஎன்சைம் ஏவா கன்வெர்ட் ஆனாதான் என்டர் ஆக முடியும். அதே போல கிளிசரால் உங்களுக்கு என்டர் ஆகணும் அப்படின்னா அது பாஸ்போகிளிசரால்டிஹைடா மாறினாதான் உள்ள என்டர் ஆகும். டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் பாருங்க, கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட். ஸோ கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் தான் பாஸ்போகிளிசரால்டிஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டும் ஒன்று தான். பாஸ்போவை முன்னாடி கொண்டு வந்துட்டா PGAL, பாஸ்போகிளிசரால்டிஹைட். ஓகேங்களா? ஸோ PGAL எங்க திடீர்னு வந்துச்சுன்னு யோசிக்க கூடாது. ஓகே, கிளிசரால் பாஸ்போகிளிசரால்டிஹைடா மாதிரி தான் என்டர் ஆகும். ஃபேட்டுக்கு இதோட முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் புரோட்டீன்ஸ் would be degraded by proteases. யாரால புரோட்டீன் வந்து பிரேக் டவுன் பண்ணப்படுறாங்கன்னா புரோட்டியேஸ் என்சைம்னால. And the individual amino acids after deamination, deamination removal of amino group from amino acid, அதான் removal of amino group, depending on their structure would enter the pathway at some stage within Krebs cycle or even as pyruvate or acetyl coenzyme A. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புரோட்டீன் யாரா வேணா என்டர் ஆகலான்னு முதல்ல சொல்லிட்டாங்க ஜென்ரலா. பட் புரோட்டீன் வந்து உங்களுக்கு அமினோ ஆசிடா மாறி தென் டீஅமினேஷன் நடந்து, இந்த கொஸ்டின் கேட்பாங்க, டீஅமினேஷன் நடந்து அது யாரா வேணா என்டர் ஆகலாம். பட் மோஸ்ட்லி பைருவிக் ஆசிடாவோ அல்லது அசிட்டைல் கோஎன்சைம் ஏவாவோ கன்வெர்ட் ஆகி எதுக்குள்ள என்டர் ஆகும்? ரெஸ்பிரேஷனுக்குள்ள என்டர் ஆகும் புரோட்டீன். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, since respiration involves breakdown of substrates, the respiratory process has traditionally been considered a catabolic pathway. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது பிரேக் டவுன் தான். அடுத்து குளுக்கோஸ் பைருவிக் ஆசிடா பிரேக் டவுன் ஆச்சு, பைருவிக் ஆசிட்ல இருந்து அசிட்டைல் கோஏ வந்துச்சு, அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகிக்கிட்டே போனுச்சு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகிட்டே போகுதுன்னா பிரேக் டவுன் நடந்துகிட்டே போகுது, அதனால கெட்டபாலிக் ப்ராசஸ் அப்படிங்கிறோம். அண்ட் த ரெஸ்பிரேட்டரி பாத்வே ஆஸ் ஏ கெட்டபாலிக் பாத்வே, catabolic process and catabolic pathway ன்னு சொல்றோம். பட் இஸ் திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்ட்? நம்ம வந்து ரெஸ்பிரேஷனை கெட்டபாலிசம்னு சொல்றது கரெக்டா? we have discussed above at which point in the respiratory pathway different substrates would enter if they were to be respired and used to derive energy அப்படின்னு பார்த்தோம். டிஃப்ரெண்ட் சப்ஸ்ட்ரேட்னா ஃபேட் வந்து ஃபேட்டி ஆசிடா உள்ள வரலாம், ஃபேட்டி ஆசிட் வந்து அசிட்டைல் கோஏவா மாதிரி உள்ள வரலாம், கிளிசரால்னா பாஸ்போகிளிசரால்டிஹைடா உள்ள வரலாம், புரோட்டீன்னா பைருவேட்டாவோ அல்லது அசிட்டைல் கோஎன்சைமாவோ உள்ள என்டர் ஆகலாம். ஸோ டிஃப்ரெண்ட் சப்ஸ்ட்ரேட்ஸ் வந்து உள்ள டிஃப்ரெண்ட் இன்டர்மீடியேட்ஸா உள்ள வரும். What is important to recognize is that it is these very compounds that would be withdrawn from the respiratory pathway for synthesis of the said substrates.
இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல தயவு செய்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்ஸ்ட்ரேட் வந்து குளுக்கோஸ் தான் உள்ள வரணும்னு அவசியம் கிடையாது. ஃபேட்டும் வரலாம், புரோட்டீனும் வரலாம். இந்த இடத்துல அவன் சொல்ற பாயிண்ட்ஸ் இதுதான். சாரி, இங்க போவோம் நெக்ஸ்ட். இப்போ நல்லா கவனிங்க. புரோட்டீன் அமினோ ஆசிடா கன்வெர்ட் ஆகி பைருவிக் ஆசிட் அஸ்டைல் கோஎன்சைமேவா உள்ள வருது. ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசராலா பிரேக் டவுன் ஆகி ஃபேட்டி ஆசிட் அஸ்டைல் கோஎன்சைமா உள்ள வருது, கிளிசரால்டிஹைடா உள்ள வருது. இப்போ என்ன தெரியுமா சொல்றாங்க அவங்க, இந்த இன்டர்மீடியேட்டு திருப்பியும் வித்ட்ரான் பண்ணி புரோட்டீன் சிந்தசிஸ்க்கும் ஃபேட் சிந்தசிஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், அப்படியே ரிவர்ஸ்ல நடக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப நல்லா கவனிங்க, ஃபேட் பிரேக் டவுன் ஆகி ரெஸ்பிரேஷனுக்குள்ள வந்தா கெட்டபாலிக் பாத்வே, ரெஸ்பிரேட்டரி ப்ராடக்ட்ஸ் ரெஸ்பிரேஷன்ல இன்வால்வ் ஆகிற இன்டர்மீடியட்ஸ் வெளியே போய் சிந்தசிஸ் ஆஃப் ஃபேட்டுக்கோ சிந்தசிஸ் ஆஃப் புரோட்டீனுக்கோ ஹெல்ப் பண்ணுச்சுன்னா அது அனபாலிக் பாத்வே. இந்த 3 லைன்ஸை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். எப்படி வந்து இந்த அதர் சப்ஸ்ட்ரேட்ஸ் ஃபேட் புரோட்டீன்லாம் உள்ள என்டர் ஆகுது. வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ரெகக்னைஸ் இஸ் தட், okay, what is important to recognize is that it is the very compounds na same compounds, and the pyruvic acid, acetyl CoA, phosphoglyceraldehyde, adhe compounds da that would be withdrawn from the respiratory pathway la irundhu veliye eduthupaanga for the synthesis of the said substrates. yaar glucose thavara vera yadavadhu irundagana protein o fat o irundagana fat synthesis ko protein synthesis ko thiruppi avanga withdrawn panni யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இங்க அனபாலிசம் பில்டிங் அப் ப்ராசஸும் இன்வால்வ் ஆகுது. ஓகே, ஹென்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் would be broken down to acetyl CoA before entering the respiratory pathway when it is used as substrate. But when the organism needs the synthesis of fatty acid, acetyl CoA would be withdrawn from the respiratory pathway for it. So நான் சொன்னதை இப்போ சொல்லிட்டாங்க. இப்போ ஃபேட்டி ஆசிட் வந்து ரெஸ்பிரேஷனுக்கு தேவை அப்படின்னா அசிடைல் கோஏவா மாறி உங்களுக்கு ப்ரெப் சைக்கிள்குள்ள என்டர் ஆகும். எனக்கு இப்போ ஃபேட்டி ஆசிட் வேணும்யா, அசிடைல் கோஎன்சைமே வித்ட்ரா பண்ணி ஃபேட்டி ஆசிடை சிந்தசிஸ் பண்ணும். பிளான்ட் என்ன வேணா பண்ணிக்கும், அவங்களுக்கு தேவையான சமயத்தில் தேவையானதை செஞ்சுக்கும். அப்போ பிரேக் டவுனும் நடக்கலாம், மேக்கிங் அப் அந்த காம்பவுண்ட் மேக்கிங்கும் பார்க்கலாம். ஸோ பிரேக்கிங் நடந்தா கெட்டபாலிசம், மேக்கிங் அப்படின்னா கம்பைனிங் அப்படின்னா உங்களுக்கு அனபாலிசம். அதுதான் இங்க சொல்றாங்க. ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துட்டாங்க இல்லைங்களா? ஓகே, hence the respiratory pathway comes into the picture both during breakdown and synthesis na making nu sonom, synthesis of fatty acid. Similarly during breakdown and synthesis of protein to respiratory intermediates from the link, so sorry, respiratory intermediates form the link. So breaking down process within the living organism is catabolism and synthesis is anabolism. திருப்பி சொல்றோம் இந்த டயக்ராம் வச்சு, இங்க இருந்து பிரேக் டவுன் ஆகி உள்ள வராங்க கெட்டபாலிசம், பிரேக் டவுன் ஆகி உள்ள வராங்க கெட்டபாலிசம், திருப்பியும் சிந்தசிஸ் ஆஃப் புரோட்டீன் ஃபேட்டி ஆசிட் ரிவர்ஸ்ல நடந்துச்சுன்னா அது அனபாலிசம். அதுதான் இங்க திருப்பி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ லிங்க்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. லிங்க், வாட் இஸ் த லிங்க்? See, எல்லாத்துக்கும் லிங்க் இவன் தான். இது இப்போ இதுல இருக்க இதெல்லாம் இரேஸ் பண்ணிக்கலாம், அப்பதான் உங்களுக்கு திருப்பி லிங்க் காமிக்க முடியும். See, this is the link. What is this? Oxidation நடக்குது and decarboxylation நடக்குது of what? Pyruvic acid. இந்த ஸ்டெப் ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட வந்து நம்ம லிங்க் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஏன் லிங்க் ரியாக்ஷன்? அனபாலிக் பாத்வேல படிச்சதுதான் ரீசன். இங்க புரோட்டீன் அமினோ ஆசிடா பிரேக் டவுன் ஆகி அமினோ ஆசிட்ல இருந்து பைருவிக் ஆசிடா என்டர் ஆகி உள்ள பிரேக் டவுன் ஆகி அது உள்ள ரெஸ்பிரேஷனுக்கு வரலாம். பைருவிக் ஆசிட் திருப்பி வித்ட்ரான் பண்ணி புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு போகலாம். லிங்க். நெக்ஸ்ட், ஃபேட்டி ஆசிடா கன்வெர்ட் ஆகி ஃபேட்டி ஆசிட் அசிடைல் கோஎன்சைமேவா கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு கிரப் சைக்கிளுக்கு வரலாம். திருப்பி அசிடைல் கோஎன்சைமே வித்ட்ரா பண்ணி ஃபேட்டி ஆசிட் சிந்தசிஸ் பண்ணி ஃபேட்டா மாறலாம். லிங்க். ஸோ லிங்க் பிட்வீன் அனபாலிசம் அண்ட் கெட்டபாலிசம் யாரு? பைருவிக் ஆசிட் அசிடைல் கோஎன்சைமா மாறுற அந்த ஸ்டெப்.
அதனால இதுக்கு பேரு லிங்க் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட். நல்லா பார்த்துங்க, கிளைகாலிசிஸ், ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட் அண்ட் கிரப் சைக்கிள். இதுக்கு நேம் எங்கேயும் பெருசா கொடுத்துருக்க மாட்டாங்க. யூ ஹாவ் டு ரிமெம்பர் ஆக்சிடேட்டிவ்லி பைருவிக் ஆசிட் இஸ் ஆக்சிடேட்டிவ்லி டீகார்பாக்சிலேட்டட்னு ஒரு இடத்துல NCERT நம்ம படிச்சோம். அதுதான் பைருவிக் ஆசிட் இஸ் ஆக்சிடேட்டிவ்லி டீகார்பாக்சிலேட்டட்னா ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட் அப்படிங்கிற ஸ்டெப் இது. கிளைகாலிசிஸ்க்கும் கிரப் சைக்கிளுக்கும் இடையில இருக்கும். கிரப் சைக்கிள்ல மேல காமிச்சிருப்பாங்க. ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட் காமிச்சிருப்பாங்க. திஸ் இஸ் த, இங்க பாருங்க, இதுல இருந்து கார்பன் டை ஆக்சைடு பைருவிக் ஆசிட்ல இருந்து வெளியே வந்துருச்சு, டீகார்பாக்சிலேஷன். இதுல இருந்து ஹைட்ரஜன் வெளியே வந்து NADH ரெடியூஸ் பண்ணிடுச்சு, ஆக்சிடேஷன். பைருவிக் ஆசிட் இஸ் ஆக்சிடேட்டிவ்லி டீகார்பாக்சிலேட்டட். அதுதான் ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட். கிரப் சைக்கிளுக்கு முன்னாடி நடக்கிறது. கிரப் சைக்கிளோடையே அதை கொக்கி மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சரி. இப்போ because the respiratory pathway is involved in both anabolism and catabolism, it would hence be better to consider the respiratory pathway as an amphibolic pathway rather than the catabolic one. So catabolism மட்டும் சொல்லாம இது amphibolic pathway ன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும், மெட்டபாலிசம்னா என்ன அப்படின்னு. உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். வாட் இஸ் மெட்டபாலிசம்? அனபாலிசம் அண்ட் கெட்டபாலிசம் நம்ம பாடியில சைமல்டேனியஸா நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ போத் அனபாலிக் சிந்தசிஸ் ப்ராசஸ் இல்லை மேக்கிங் அப், அதாவது சிம்பிள் மெட்டீரியல்லாம் கம்பைன்ட் ஆகி காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல் வந்தா அனபாலிசம், காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல் பிரேக் டவுன் ஆகி சிம்பிள் மெட்டீரியல் வந்தா கெட்டபாலிசம். இந்த ரெண்டுமே எல்லாரோட பாடியில, பிளான்ட்ஸ்ல, அனிமல்ஸ்ல எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த கெட்டபாலிக் பாத்வே, அனபாலிக் பாத்வே எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம உடம்புல நடக்கிறத மொத்தமா நம்ம மெட்டபாலிசம். அப்ப இதுவும் அனபாலிசம் கெட்டபாலிசம் ரெண்டும் நடக்குது. அப்ப மெட்டபாலிசம்னு சொல்ல வேண்டியதானே? இல்ல, மெட்டபாலிசம் அப்படிங்கிறது என்டையர் பிளான்ட்ல நடக்கிற புரோட்டீன் சிந்தசிஸ், கார்போஹைட்ரேட் சிந்தசிஸ், கார்போஹைட்ரேட் பிரேக் டவுன், ஃபேட் சிந்தசிஸ், ஃபேட் பிரேக் டவுன், எல்லாத்தையும் ஓவரால் எல்லாத்தையும் சேர்த்து சொன்னா அதுக்கு பேர் மெட்டபாலிசம். இங்க நம்ம ரெஸ்பிரேஷனை பத்தி மட்டும் எக்ஸ்க்ளூசிவா ஒரே ஒரு ப்ராசஸை பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கோம். அதனால ரெஸ்பிரேஷனை மெட்டபாலிசம்னு சொல்றது தப்பா போயிடும். அதனாலதான் இங்க அவங்க ரெஸ்பிரேஷன்ல வந்து ரிவர்ஸ்ல நடந்துகிட்டு இருக்கு, போத் வேல நடந்துட்டு இருக்கு, 2 வேல நடந்துகிட்டு இருக்கு. 1 வே பிரேக் டவுன் ப்ராசஸ்ல சிம்பிள் மெட்டீரியல் பைருவிக் ஆசிட், அசிடைல் கோஎன்சைம்லாம் ஃபார்ம் ஆகி கிரப் சைக்கிள்ல என்டர் ஆகுது. அனதர் வேல அவங்க எல்லாம் திருப்பி போய் புரோட்டீன் சிந்தசிஸ்க்கோ ஃபேட்டி ஆசிட் சிந்தசிஸ்க்கோ தேவைப்படுற சமயத்துல போயிட்டு இருக்காங்க. ஸோ இது போத் வே, 2 வே அப்படிங்கிறதுனால இதை ஆம்பிபாலிக் அப்படின்னு சொல்றாங்க. ஆம்பினா போத் அப்படின்னு அர்த்தம். ஸோ அனபாலிசமும் நடக்கும், கெட்டபாலிசமும் நடக்கும். நெக்ஸ்ட், இந்த பிக்சர் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது கிளைகாலிசிஸை ரெப்ரசென்ட் பண்ணுது, இது ஃபேட்ல இருந்து எப்படி உள்ள என்டர் ஆகுது, இது கிரப் சைக்கிளை ரெப்ரசென்ட் பண்ணுது. ரொம்ப புரோட்டீன் எப்படி என்டர் ஆகுதுங்கிறதெல்லாம் கொஸ்டின்ல கேட்பாங்க, பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட், ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட். கோஷன்ட் அப்படின்னாலே இப்போ இன்டெலிஜென்ட் கோஷன், ஐக்யூ அப்படிம்பாங்க. ஐக்யூ அப்படிங்கிறது என்னன்னா உங்களோட ஏஜ், மைண்ட் ஏஜ் பை குரோனாலஜிக்கல் ஏஜ், பிறந்ததுல இருந்து. இப்போ மைண்ட் ஏஜ் எப்படி கால்குலேட் பண்ணி கீழே குரோனாலஜிக்கல் ஏஜ் போட்டு இன்டூ 100. கோஷன்ட் அப்படின்னா பர்சன்டேஜ்ல தான் சொல்லணும், பர்சன்டேஜ்ல தான் சொல்லுவாங்க. ஓகே, அப்போ இங்க வந்து பாருங்க, லெட் அஸ் நவ், இங்க பர்சன்டேஜ் விட்டுட்டாங்க. Let us now look at another aspect of respiration. As you know, during aerobic respiration, oxygen is consumed. ரெஸ்பிரேஷனுக்கும் போட்டோசிந்தசிஸ்க்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ரெஸ்பிரேஷனுக்கு ஆக்சிஜன் உள்ள எடுத்துக்குவோம், கன்சியூம் பண்ணுவோம். கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுவோம். The ratio of volume of carbon dioxide evolved to the volume of oxygen consumed. அதாவது ரேஷியோனா என்ன, பை போட்டாதான் உங்களுக்கு பாயிண்ட்ல வரும் ஆன்சர். இல்ல 1/something by some, 2/4 இல்ல 4/7 இந்த மாதிரி போடுறது தானே நம்ம ரேஷியோ கிடைக்கும். மேத்ஸ்ல படிப்பீங்களே அந்த மாதிரி. இங்க ரேஷியோனா வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இவால்வ்டு, எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு இவால்வ் ஆனிச்சு, பை ஆக்சிஜன் கன்சியூம்டு. ஆக்சிஜன் கன்சியூம்டு. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்பன் டை ஆக்சைடு இவால்வ் ஆனது மேல, ஆக்சிஜன் கன்சியூம் ஆனது கீழே, கன்ஃபியூஸ் மறந்துடாதீங்க. ஸோ அதை வந்து ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் அப்படின்னு சொல்றோம். சரி, ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த
என்னென்ன டைப் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் யூஸ்டு டியூரிங் ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் யார்? வெரி இம்பார்ட்டன்ட். இது ஒன்றும் இல்லை, இம்பார்ட்டன்ட். என்ன ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்? குளுக்கோஸா இருக்கலாம், புரோட்டீனா இருக்கலாம், ஃபேட்டா இருக்கலாம். அவ்வளவுதான், மூணு தான் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட். அந்த மூணுல யாராவது ஒருத்தராக தான் இருப்பாங்க. ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்டை பொறுத்து நம்ம ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட்டோட பர்சன்டேஜ் மாறும். ஓகே. Carbohydrates are used. When carbohydrates are used as substrate and are completely oxidized, the respiratory quotient will be 1. மறந்துடாதீங்க. ஏன்னா 6 கார்பன் டை ஆக்சைடு இவால்வ் ஆகுதுன்னா 6 ஆக்சிஜன் அப்சார்ப் பண்ணப்பட்டிருக்கும். 6/6 1. இந்த மாதிரி தான் வரும். கார்போஹைட்ரேட்னா 1 தான் வரும். அதை வந்து நம்ம யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிட்டினா இங்க ஒற்றுமை கிடையாது, இங்க 1. யூனிட்டி அப்படின்னா 1. ஓகே. பிகாஸ் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன் ஆர் இவால்வ்ட் அண்ட் கன்சியூம்டு. எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு இவால்வ் ஆனிச்சோ அவ்வளோ ஆக்சிஜன் கன்சியூம் பண்ணப்பட்டிருக்கும் ரெஸ்பெக்டிவ்லி, ஆஸ் ஷோன் இன் த ஈக்குவேஷன் பிலோ. ஈக்குவேஷன் பிலோ காமிச்சிருக்காங்களா? ஆமா. இங்க பாருங்க, குளுக்கோஸ் 6 ஆக்சிஜன் கன்சியூம் ஆனிச்சு, 6 கார்பன் டை ஆக்சைடு இவால்வ் ஆனிச்சு. அப்ப 6/6 1 carbohydrate over. When fats are used in respiration, respiratory quotient is less than 1. Less than 1. Calculation for fatty acid, இவங்க கொடுத்திருக்கிறது ட்ரைபால்மிட்டின் if used as substrate is shown. இங்க நல்லா பார்த்துக்குங்க, ட்ரைபால்மிட்டினோட ஃபார்முலா தெரிஞ்சுக்குங்க. அந்த மாலிகுலார் அந்த இது கொடுத்துருக்காங்க, C51 H98 O6. அது ட்ரைபால்மிட்டினுக்கு என்ன, அந்த இது பேர் என்ன, கெமிக்கல் ஃபார்முலாவா, ஸ்ட்ரக்சரா? மாலிகுலார் ஸ்ட்ரக்சர். இது மாலிகுலார் ஃபார்முலாவோ மாலிகுலார் ஸ்ட்ரக்சரோ இது பார்த்துக்குங்க. சில எவ்வளோ இருக்கு, ஹெச்ல எவ்வளோ இருக்கு, ஓல எவ்வளோ இருக்கு ட்ரைபால்மிட்டினுக்கு. அப்புறம் எத்தனை ஆக்சிஜன் கன்சியூம் ஆனிச்சு 145, எத்தனை கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆனிச்சு, இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்கலாம். இது கேட்டுட்டாங்க, இது இன்னும் கேட்கல, அதனால பார்த்துக்கணும். ஓகே. ஸோ ட்ரைபால்மிட்டின் உள்ள எடுத்துக்கிறாங்க. சாரி, ட்ரைபால்மிட்டின் வந்து சப்ஸ்ட்ரேட்டா இருக்கும்போது 145 ஆக்சிஜன் நம்ம உள்ள எடுத்துக்கிறாங்க, 102 கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. அப்போ 0.7 லெஸ் தேன் 1 வந்துருச்சு. லெஸ் தேன் 1 வந்துருச்சு. அதே புரோட்டீன் யூஸ் பண்ணும்போது அதுவும் லெஸ் தேன் 1 தான், ஆனா 0.9 இருக்கும். ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் 0.9 இருக்கும். 3 தான். கார்போஹைட்ரேட்டுக்கு ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் 1. ட்ரைபால்மிட்டின் ஆர் ஃபேட்டுக்கு ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் இங்க பாருங்க, ஃபேட்னு வருதா, இதுல எஃப் அப்படி ஸ்டைலா 7 மாதிரி எழுதுவீங்க. ட்ரைபால்மிட்டின் வருதா, ட்ரைபால்மிட்டின்ல இதை அடிச்சுட்டா 7 மாதிரி இருக்கும். 0.7 ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து புரோட்டீன் இப்படி பீன்னு இருக்கா, இது மிரர் இமேஜ் இப்படி தெரியும் உங்களுக்கு. பியோட மிரர் இமேஜ் இப்படி தெரியும். 0.9 புரோட்டீனுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 0.9 புரோட்டீனுக்கு. ஸோ புரோட்டீனுக்கு பி மிரர் இமேஜ் 0.9 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரைபால்மிட்டின் ட்ரையா இருந்தாலும் சரி, ஃபேட்டா இருந்தாலும் சரி, அது 7 ஸ்டைலா எழுதுன மாதிரி எழுதலாம். அப்போ 0.7 இது ஷார்ட் ட்ரிக், அவ்வளவுதான். இப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுங்க. வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் டு ரெகக்னைஸ் இஸ் தட் இன் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்ஸ் ஆர் ஆஃபன் மோர் தென் 1. அதாவது ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் யாரு, இவன் ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் மோர் தென் 1 சொல்ல கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நம்மளோட சிஸ்டத்துல ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் யாரு, குளுக்கோஸா இருக்கலாம், ஃபேட்டா இருக்கலாம், புரோட்டீனா இருக்கலாம். எப்பவுமே குளுக்கோஸ் தான் இருக்கணும்னா அவசியம் கிடையாது. ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் குளுக்கோஸ் மட்டும் கிடையாது, கார்போஹைட்ரேட் மட்டும் கிடையாது. சம்டைம்ஸ் ஃபேட், சம்டைம்ஸ் புரோட்டீன். பியூர் புரோட்டீன்ஸ், பியூர் இந்த இடத்துல நல்ல ஞாபகம் வச்சுங்க, அவன் என்ன சொல்லியிருக்காங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும். பியூர் புரோட்டீன்ஸ் ஆர் பியூர் ஃபேட்ஸ் ஆர் நெவர் யூஸ்ட் as respiratory substrate. ஸோ நம்ம பாடியில் அதுக்கு தான் பியூர் ஃபேட், எல்லோ ஃபேட், ஒயிட் ஃபேட் எல்லாம் சொல்லுவாங்க. அது ஸ்டோர் ஆகாம பார்த்துக்கணும். ஏன்னா பியூர் ஃபேட்டா நம்ம பாடியில ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னா அது ரெஸ்பிரேஷன் எடுத்து யூஸ் பண்ணாது. உளுந்த தொப்பை தான், உளுந்த கொழுப்பு தான், குண்டானது தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். சரி சார், பியூர் ஃபேட் வராம நான் எப்படி பார்த்துக்கிறது பாடியில அந்த ஃபேட் ஸ்டோர் ஆகாம? ஃபேட்டி ஆசிடா இருக்கும் போதே ஒர்க் நிறைய பண்ணி அதெல்லாம் செலவு பண்ணிடணும், அதெல்லாம் சேர்த்து வச்சுக்க கூடாது. சரி, பியூர் புரோட்டீனும் பியூர் ஃபேட்டும் நம்மளுக்கு ரெஸ்பிரேஷனுக்கு ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்டா யூஸ் ஆகாது. புரோட்டீன்
கன்வெர்ட் ஆகி அமினோ ஆசிடா மாறி அமினோ ஆசிட்லேருந்து பைருவேட்டா மாறினா தான் உள்ளே போகும் ரெஸ்பிரேஷனுக்கு. அதுபோல் ஃபேட்டு டைரெக்டாக இன்வால்வ் ஆகாது, அது ஃபேட்டி ஆசிட் கிளிசராலாக கன்வெர்ட் ஆகி அந்த ஃபேட்டி ஆசிட் திருப்பி அசிடைல் கோஎன்சைமாக மாறினா தான் உள்ளே போகும். கிளிசரால்டிகைடாக மாறி பாஸ்போ கிளிசரால்டிகைடாக மாறி தான் ரெஸ்பிரேஷனுக்கு போகும். பியூர் ஃபேட் அண்ட் பியூர் ப்ரோட்டீன் we cannot use as a respiratory substrate. Okay, so with this we complete the chapter. நாளைக்கு one short revision பார்க்கலாம். இந்த வீடியோவில் இன்னைக்கு நடத்தின பார்ட்டில் டவுட் இருந்தால் கேளுங்க. டவுட் இல்லைன்னா நீங்கள் போய் உங்கள் ஒர்க்கு கிளம்புறதா இருந்தால் கிளம்பலாம். உங்களுக்கு யாருக்காவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் கேளுங்க. ரைஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அது கொடுங்க. டவுட் இல்லைன்னா நீங்கள் கிளம்பலாம். புக்கு ஃபாஸ்ட்டாக பிரிண்ட் ஆகிட்டே இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. ரகுராமன் சொல்லுங்க, என்ன டவுட்? சொல்லுங்க, கேக்குது சார். நெட் கெயின் ஆஃப் ஏடிபி 38னு சொன்னீங்களேங்க சார். இப்போ ஒன்லி ஏரோபிக்ன்றப்ப 36 தானேங்க சார் வரும். கிளைகாலிசிஸ் வந்து ஏரோபிக்காங்க சார்? நீங்க ஒன்லி ஏரோபிக்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், கிளைகாலிசிஸை நீங்க ஏரோபிக்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ரெண்டு விஷயம் இந்த இடத்துல சொல்றேன். நீங்க சொல்ற கணக்குப்படி கிளைகாலிசிஸ் ஏரோபிக் இல்லைன்னு வச்சுக்கோமே, எனரோபிக் தான் நீங்க சொல்ற அந்த கான்செப்ட் படி, நீங்க யோசிச்சது படி பார்க்கும்போது it would be 30 ATP not 36. ஏன் தெரியுமா? NADH கிளைகாலிசிஸ்ல தானே ஃபார்ம் ஆனிச்சு, 2 NADH. ஆமாவா இல்லையா? ஹலோ, ஆமாங்க சார். நீங்க சொல்றபடி கணக்கு வச்சா 2 NADH கிளைகாலிசிஸ்ல ஃபார்ம் ஆனிச்சா சார்? அதை மட்டும் ஏன் 36ல கொண்டு வந்து 6ஓட 30ஓட 6 ஆட் பண்ணிட்டீங்க, அதை ஏடிபியா மாத்தி? சார் ஒன் டைம் அது சொல்லுங்க சார், அந்த பேஜ். இது ரெஸ்பிரேட்டரி பேலன்ஸ் ஷீட்டா? இல்லைங்க சார், இதுங்க சார். ஆமாங்க சார், ரெஸ்பிரேட்டரி பேலன்ஸ் ஷீட். ரெஸ்பிரேட்டரி பேலன்ஸ் ஷீட் நான் திருப்பி கூட எழுதி காமிக்கிறேன். கிளைகாலிசிஸ்ல உங்களுக்கு டைரக்டா 2 ஏடிபி ஃபார்ம் ஆனிச்சு. NADH2 வந்து X+ வந்து 2 ஃபார்ம் ஆனிச்சு. அதை ஏடிபியா கன்வெர்ட் பண்ணா 6 ATP. SADH எதுவுமே ஃபார்ம் ஆகல. அப்போ 2 கால்குலேட் பண்ணா 8 ATP. இப்போ நான் என்ன கேட்கிறேன், நீங்க இந்த 2 ATP கிளைகாலிசிஸ் வந்து எனரோபிக்ல தானே சார் வரும், இந்த 2 ATP கால்குலேட் பண்ணலன்னா 36 ATP தானே கேக்குறீங்க. அப்ப இதை மட்டும் ஏன் ஆட் பண்ணீங்க? இந்த 8 ATPயுமே நீங்க ஆட் பண்ணிக்க கூடாது இல்ல? சரி, செகண்ட் திங் நான் உங்களுக்கு விளக்கம் அடுத்த. இப்போ நம்ம யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஏரோபிக் ரெஸ்பிரேஷனா எனரோபிக் ரெஸ்பிரேஷன்னா எப்ப கன்சிடர் ஆகுதுன்னா, கிளைகாலிசிஸ் பைருவிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணிருது இல்ல, ஃபேட் ஆஃப் பைருவிக் ஆசிட். அவன் தெளிவா புக்ல கொடுத்துருக்கான், நீங்க புக்ல இருக்க மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேட் ஆஃப் பைருவிக் ஆசிட். ஓகே, ஃபேட் ஆஃப் பைருவிக் ஆசிட். கிளைகாலிசிஸ் வந்தாச்சு. Okay, see, there are 3 major ways in which different cell handles pyruvic acid produced by glycolysis. இந்த pyruvic acid glycolysisல ப்ரொடியூஸ் ஆனிச்சுல தம்பி, அது 3 விதமா யூஸ் ஆகலாம். அதை பேஸ் பண்ணி தான் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனா எனரோபிக் ரெஸ்பிரேஷனா சொல்ல போறீங்களே தவிர, கிளைகாலிசிஸ் ஏரோபிக்கா எனரோபிக்காங்கிறத நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க. கிளைகாலிசிஸ் இஸ் a common pathway which takes place in aerobic organism as well as anaerobic organism. இதுல கிளைகாலிசிஸோட ப்ராடக்ட் ஆன பைருவிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷனுக்கோ லாக்டிக் ஆசிட்கோ போனுச்சுன்னா அது எனரோபிக் ரெஸ்பிரேஷன். அந்த பைருவிக் ஆசிட் நம்ம கிரப் சைக்கிளுக்கு வந்துருச்சு அப்படின்னா, மைட்டோகாண்ட்ரியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா அது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். இப்ப நீங்க கிளைகாலிசிஸை வச்சு how can you decide that இது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் எனரோபிக் ரெஸ்பிரேஷன் சொல்ல முடியும்? தெளிவா கொடுத்துருக்கானா இல்லையா? ஹலோ, இப்போ உங்களுக்கு டவுட் கிளாரிஃபை ஆயிடுச்சா தம்பி? வெறும் கிளைகாலிசிஸ் அப்படிங்கிறது அதுக்கு ஆக்சிஜன் தேவையில்லை, அது ஒரு எனரோபிக் ப்ராசஸ் தான். அப்படின்னாலும் வித்தவுட் கிளைகாலிசிஸ் கிரப் சைக்கிள் பாசிபிளா? நோ. அப்போ கிளைகாலிசிஸ் இல்லாம கிரப் சைக்கிளே நடக்காது. அப்போ கிளைகாலிசிஸ்ல ஃபர்ஸ்ட் பார்ஷியல் பிரேக் டவுன் ஆஃப் குளுக்கோஸ் ஆரம்பிச்சிருச்சு. அங்க கிடைச்ச ஏடிபியும் NADHும் குளுக்கோஸ்ல இருந்து தான் வந்துச்சு.
அதனால அதையும் சேர்த்துதான் ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட்ல நம்ம ரெஸ்பிரேட்டரி பேலன்ஸ் ஷீட்ல சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு எந்த ப்ராசஸ்ல வந்துச்சு அப்படிங்கிறது விஷயம் இல்ல, உங்களுக்கு அந்த ரெஸ்பிரேஷன்ல குளுக்கோஸ் அந்த சப்ஸ்ட்ரேட்ல இருந்து தான் அந்த ஏடிபியும் என்ஏடிஹெச்சும் வந்துச்சு அப்படிங்கிறது தான் விஷயம். சேம் சப்ஸ்ட்ரேட் தானே. ஸோ இங்க என்ன சொல்றாங்க, கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ்ல 38 ஏடிபி ஃபார்ம் ஆகுதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம அது ஏரோபிக் ரெஸ்பிரேஷனா இருந்தா அதனால அதையும் இன்க்ளூட் பண்ணி தான் சொல்லலாம். அதே போல பழைய என்சிஆர்டில 36 ஏடிபின்னு கொடுத்துருப்பான். அந்த 36 ஏடிபில கிளைகாலிசிஸ்ல ஃபார்ம் ஆன 2 ஏடிபி அவன் கால்குலேட் பண்ணாம இல்ல, இந்த 2 ஏடிபி அவன் கால்குலேட் பண்ணாம இல்ல. நல்லா கவனிச்சுக்கணும் இந்த இடத்துல. இந்த 2 ஏடிபி இங்க நம்ம சொன்னோம்ல, இங்க 2 ஏடிபி செலவாயிடுச்சு, இங்க 4 வந்துச்சுன்னா நெட் கெயின் 2 ஏடிபி, அதுக்கப்புறம் 2 என்ஏடிஹெச் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம்ல. இந்த 2 என்ஏடிஹெச்சை கால்குலேட் பண்ணிக்கிட்டான், இந்த 2 ஏடிபி மட்டும் கால்குலேட் பண்ணல. பழைய என்சிஆர்டில கால்குலேட் பண்ணலன்னா அவன் கால்குலேட் பண்ணலன்னு அர்த்தம் கிடையாது. இப்ப நான் சொல்றதை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இந்த 2 ஏடிபி இந்த 2 என்ஏடிஹெச்சை எங்க கொண்டு போய் கொடுக்கறதுக்கு செலவாயிடுச்சான், மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள அதை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு இந்த 2 ஏடிபி செலவாயிடுச்சான். அதுதான் ரீசனா சொல்லுவான் பழைய என்சிஆர்டில. கண்ணு, இந்த 2 NADH2 எங்க போய் கொடுக்கணும், மைட்டோகாண்ட்ரியாவுக்குள்ள போகணும். அப்பதான் இது ஏடிபியா பிரேக் டவுன் ஆகும், ஃபார்ம் ஆகும், ஏடிபியா கன்வெர்ட் ஆகும். 2 NADH 6 ஏடிபியா கன்வெர்ட் ஆகும்னா இது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுக்கு போகணும். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் சைட்டோபிளாசம்லயா இருக்கு இல்ல, ஆனா இது ஃபார்ம் ஆன கிளைகாலிசிஸ்ல. ஸோ சைட்டோபிளாசத்துல இருந்து இந்த 2 NADH மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள அதோட இன்டர் மெம்பரேன்ல கொண்டு போய் விடுறதுக்கு 2 ஏடிபி செலவாயிடுச்சு அப்படின்னு. பட் இப்போ வந்து அந்த அசம்ஷன் 4 அசம்ஷனை வச்சு அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நீங்க இடையில யார் செலவானா, இடையில எங்க எடுத்துட்டு போனா, இடையில என்ன ஆச்சுங்கிறதெல்லாம் யோசிக்க கூடாது. நீங்க எல்லாம் மொத்தத்துல எத்தனை ஏடிபி ஃபார்ம் ஆச்சு, ஃபார்மேஷன் ஆனதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதனால 38 ஏடிபின்னு சொல்றோம். ஓகே சார். So as per new NCERT thing நம்ம 38 ATP, இதுல உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரவே கூடாது. ஓகே சரி, ஓகே. மத்தவங்க மைக்க ஆன் பண்ணியிருந்தாங்க, அவங்களோட டவுட் கிளாரிஃபை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனால மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே. அப்போ நாளைக்கு நம்ம ஒன் ஷாட் ரிவிஷன் பார்க்கலாம். அது கடன்னு ஹாஃப் அன் ஹவர்ல பார்த்துருவோம். ஸோ சண்டே லீவுன்னு சொல்லியிருந்தீங்க, அப்படிலாம் யோசிக்காதீங்க. இடையில நான் தலைவலின்னு லீவ் போட்டேன். அதனால நாளைக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும் அலாட் பண்ணிடுங்க எனக்கு. 5:30 வாங்க, 6 o'clock நான் கிளாஸ் முடிச்சிடுறேன். தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், பை, see you.